ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன மாதிரியான தாட்ஸ் அவங்க மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் ஃபெதர். பைல் நம்பர் 2 இந்த பிங்க் கலர் ரிங்கு. Pile number 3, the garnet tree. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேறொரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கு, இன்னும் லவ் பண்ணுறாங்களா பார்ப்போம். Okay, peace. One more. Willpower. Okay. ஸோ எதுக்கு இந்த பீஸ் வந்திருக்கு, எதுக்கு இந்த வில் பவர் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 என்ன மெசேஜ் வருது? Okay, strength, 8 of cups, 9 of cups, knight of cups. Okay, so see, back deck you got ace of pentacles. I think it is a very 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 good sign. Pile number 1க்கு ரொம்ப நல்ல குட் சைன் வந்திருக்கு. எல்லா கார்ட்ஸுமே ரொம்ப பாசிட்டிவாக தான், ஹைலி பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளற இப்போ உங்களை பற்றின ஒரு நல்ல தாட்ஸ் தான் இருக்கு. அந்த லவ் அகெயின் வந்திருக்கு. இப்போ நீங்க ஏதோ ஒரு சண்டையில பிரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேர்ட் பார்ட்டி, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல பிரிஞ்சிருப்பீங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கலாம் அண்ட் ரொம்ப நாளா பேசாம இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கலாம். பட் உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்துட்டு உங்க மேல அந்த ஒரு கோபம் இல்லை இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் போய் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லவ் அகெயின் உங்க மேலே வந்துட்டு இருக்கு. ஒரு பாசம் ஆல்சோ இருக்கு. பேசணும் அப்படின்ற ஒரு தாட் ஆல்சோ இருக்கு. ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி அப்போ பேசலான்ற மாதிரி இருக்காங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்க கோவமா இருக்கீங்க, நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க பழைய பர்சனா இல்லை. அதாவது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப மெச்சூர்டு, இப்போ ரொம்ப அமைதியா இருப்பீங்க, அதிகமா பேசாம சைலண்டா வந்து இருப்பீங்க. முன்னாடிலாம் வந்து சோஷியல் மீடியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே அவைலபிளா இருந்த பர்சன் நீங்க இப்போ ரொம்ப சைலண்டா நீங்க என்ன பண்றீங்கிறதே யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஸோ ஒரு மிஸ்ட்ரி பர்சன் மாதிரி தான் வந்துட்டு இப்போ இருக்கீங்க பைல் நம்பர் 1. ஸோ அதனால வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்துட்டு யோசிக்கிறாங்க உங்ககிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வரட்டும், திருப்பி மறுபடியும் பேசலாங்கிற ஒரு தாட் வந்து டெஃபினெட்லி இருக்கு. அண்ட் உங்களை பத்தி வந்துட்டு உங்க சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு விசாரிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க என்ன எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபேக் லவ் இல்லை, ஒரு ஜெனியூனான ஒரு லவ் தான். பட் ஒரு பயம் கலந்த ஒரு லவ்னு சொல்லலாம். முன்னாடி வந்துட்டு உங்களை ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்தவங்க இப்போ வந்து உங்களை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு உங்களை மீட் பண்றதுலேயே வந்துட்டு கொஞ்சம் தயக்கங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க.
அதாவது வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு உங்களை ரொம்ப ஒரு கிராண்டடாக வந்து அவங்க எடுத்திருந்திருக்கலாம். அதாவது எதிர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் காரணத்துக்காக உங்ககிட்ட பழகி இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு மோட்டிவ் இல்லை ஒரு டைம் பாஸ் அப்படிதான் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இருந்திருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பே. அண்ட் அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிறது அந்த டைம்ல இல்லாம தான் இருந்திருக்கு. பட் நீங்க நல்ல ட்ரூ லவ்வா இருந்திருக்கீங்க, பட் அந்த பர்சன் அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஒன் சைடா இருந்த லவ் தான். பட் ஆனா இப்போ அந்த பர்சன் உங்களோட வேல்யூ புரிஞ்சிருக்காங்க, அவங்க பண்ணது தப்புங்கிறத உணர்ந்திருக்காங்க, பட் வரத்துக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா, அவங்க கிட்ட பழையபடி இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் ஆல்சோ வந்துட்டு இருக்கு. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தா டெஃபினெட்லி நீங்க பேச வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்து நீங்க பழையபடி இருக்க மாட்டீங்க. மேபி இது வந்து எப்படின்னா, நீங்க அவங்கள கம்ப்ளீட்டா அவங்கள வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்ல அவங்க வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து 100% மூவ் ஆன் ஆகிற ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து எமோஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு கீ ரோலாவே இருக்க போகுது. எப்படி வந்து அந்த டைம்ல ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுதான் சேலஞ்ச். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1 உங்களோட ரூல்ஸ் டாமினேஷன் இதெல்லாம் தான் இருக்கும் அந்த பர்சன் திரும்பி வந்தாங்க அப்படின்னா. பட் இந்த டைம் அவங்க வர்றப்ப ஏமாத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்காது. ஒரு ஒரு நல்ல தாட் அண்ட் நல்ல ஒரு ஃபீலிங்ஸோட தான் இருப்பாங்க. பட் இது என்னன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டா மாறுங்க. அதாவது ப்ரீவியஸ்லி வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கலாம், அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரகிளரா இருந்திருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கலாம். இப்போ அப்படியே மாறி இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு நல்ல இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதுல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஆரம்பத்துல இட் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க நல்லா இருந்து நீங்க ஸ்ட்ரகிள், இல்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நீங்க நல்லா இருந்தது, இது மாதிரி வைஸ் வர்சாவா ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்சஸ் தான் வந்துட்டு அவங்கள யோசிக்க வைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பர்சன் வந்துட்டு வேற சிட்டியில இருக்கலாம், வேற ஸ்டேட்ல கூட இருக்கலாம், அப்ராட்ல பாசிபிள், அங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அப்ராட் போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இப்போ அவங்க வந்து அவங்க ரொம்ப சேஞ்ச் ஆயிருப்பாங்க, லுக் வைஸ்லயும் சரி பிசிக்கலியும் சரி. அண்ட் ஆல்சோ அவங்க நிறைய விதத்துல வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருப்பாங்க. நீங்க ப்ரீவியஸ்லி பார்த்த பர்சனாவே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்றாங்க தான். கண்டிப்பா ஒரு மன்னிப்பு டெஃபினெட்லி கேட்பாங்க. நிறைய டைம் வந்துட்டு ஒரு சில டைம் நீங்க அவங்களோட ட்ரீம்ஸ்ல வந்திருக்கீங்க, அண்ட் நிறைய டைம் வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் மூலயமா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, பட் அந்த ஒரு ரைட் டைம் கிளிக் ஆகல. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு வெயிட் பண்றாங்க. ஓகே, ஸோ வெரி சூன் வந்துட்டு ப்ராப்ளி இந்த இயர்க்குள்ளரே வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ரிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன மெசேஜஸ் வருது? ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் உண்மையிலே வந்துட்டு இப்போ என்ன நினைக்கிறாங்க, லவ் பண்றாங்களா, என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஓகே, பேஷன். சரி, எடுத்த உடனே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கார்டு வந்திருக்கு, டிராவல். ஓகே, சரி, உங்களோட அந்த பர்சன் இஸ் வெரி பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. இப்போ கரண்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவங்க கிட்ட. குவீன் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கலாங்க. அதாவது அவங்க உங்களையும் சரி மற்றவங்களையும் சரி லவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களவே அதிகமாக லவ் பண்ணுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்,
ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்கள வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு லவ் கொடுக்கணும், அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்பயுமே அவங்க அவங்கள தான் வந்துட்டு ஃபர்ஸ்டா வைப்பாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனோட லைஃப்ல ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா இருக்கு. சம்திங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அது தெரியாம கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்க மறைச்சு வச்சிருக்கலாம். பட் சம் ஹிடன் ட்ராமா, ஒரு ஹிடனான ஒரு பெயின் அந்த பர்சனோட மனசுல இருக்குதான். அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா வந்து வச்சிருப்பாங்க. இப்போ உங்க மேல ஆசை இருக்கு, உங்க மேல ஒரு லவ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்குன்னா கூட சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள இருக்கும். அப்படி சொன்னா கூட 100% வந்துட்டு அதுல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 50-50 தான் இருக்கும். ரைட். ஸோ உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்துட்டு இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. குவைட் டாமினேட்டிவாக இருக்கலாம். ஸோ அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறத மட்டும்தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கே தவிர, அவங்களால நீங்கள் நிறைய இடத்துல ஹர்ட் ஆகியிருக்கீங்க, நிறைய இடங்கள்ல உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கிராண்டடாக எடுத்திருக்காங்கங்கிறத வந்து இன்னும் வரைக்கும் அவங்க ரியலைஸ் பண்ணலை. அதை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையிலுமே வந்துட்டு இல்லை அவங்க. பிகாஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து அந்த பர்சன் நிறைய வந்து மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்க மறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ட்ரூ செல்ஃப் இன்ன வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, அது வெளியவும் வரல. பிகாஸ் அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது. அதாவது எப்போ வேணா எப்படி வேணா வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறுவாங்க. ஓகேங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களவே வந்துட்டு ஈஸியாக மாற்றிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு குணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்சனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த பர்சன் சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து இப்போ மேபி உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் அவங்க. ஆனால் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது அவங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெசிவ்லாம் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், லவ் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா, இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. நிறைய யோசிக்கிறீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ராங்கான ஒரு பாண்டிங்கில் இருக்கேங்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு தாட் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில பேர் வந்துட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஒரு ராங் பாண்டிங்கில் தான் இருக்கீங்க. பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி அவங்கள நீங்கள் 100% ட்ரஸ்ட் பண்ண முடியாது. உங்களை சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக உள்ள ஒரு பர்சன். கம்மியாக பேசுகிறவங்களா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கம்மியாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, யோசிச்சுட்டு பேசுவாங்க. கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்துட்டு உங்களவே லாக் பண்ணுற மாதிரி பதில் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த பர்சனுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ட்ராவலிங், எக்ஸ்ட்ரோவர்ட், பேஷனேட் எனர்ஜி, செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே வந்துட்டு அவங்கள பற்றி தான், அவங்கள சுற்றி அவங்கள பற்றி தான் வந்துட்டு இருக்குதே தவிர எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களை பற்றி அவங்க யோசிக்கிறதும் கிடையாது. உங்களோட எதிர்காலம் எப்படி, உங்களை மேரேஜ் பண்ணுனா அதுக்கப்புறம் எப்படி லைஃப் இருக்குங்கிறத பற்றியும் யோசிக்கல. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை கொடுக்கணுங்கிறத பற்றி யோசிக்கல. இஃப் யூ ஆர் மேரீடு, நீங்கள் மேரீடாக இருந்தால் கூட உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்களை பற்றி யோசிக்கிறாங்களா, நினைக்கிறாங்களான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கிடையாது. டெஃபினெட்லி உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள வந்து பிளைண்டாக நம்பாமல் கொஞ்சம் நீங்களும் வந்துட்டு உங்களோட செல்ஃப் லவ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக லவ் பண்ணிட்டு பிளைண்டாக நீங்கள் நம்பினீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி அந்த ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு அன்ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர், அவங்க சைடு பீப்புள், இட் குட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, அவங்க வந்துட்டு
அந்த உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் இருக்காங்கல்ல, அந்த பார்ட்னர், அவங்களோட அந்த கேரக்டரை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பர்சன் செல்ஃப் லவ் அண்ட் அவங்களோட ஓன் ஃபேமிலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் செகண்டாக தான் இருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ அதனால வந்துட்டு இவரோட இந்த பர்சனோட இந்த குவாலிட்டி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு இந்த பர்சன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கறதே கஷ்டம். பிகாஸ் இவங்க வந்து ஈஸியாக போர் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது எந்த வேலையுமே வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு வேலை, ஒரு அடிக்கடி நிறைய ஜாப் மாறி இருக்கலாம், நிறைய கம்பெனி மாறி இருப்பாங்க. ஒரு வேலையை வந்து நிரந்தரமாக செய்ய மாட்டாங்க, ஒரு இடத்துலையும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எதுவுமே போர் அடிச்சிடும். ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நோக்கியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா கவனம்ங்க, ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா? பிளைண்டாக நம்பாமல் கொஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து கல்குலேட்டிவான டெசிஷன்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Finding blessings, okay. King of Cups, Emperor, okay, strong. ஆக்சுவலி வந்துட்டு இந்த பர்சன் இதில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப லக்கிங்க. சிவாட் ஸ்டார் கார்டு. சரி, இது வந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப லக்கி. ஐதர் நீங்கள் கிடைச்சது அந்த பர்சனுக்கு லக்கியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்க கிடைச்சது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் லக்கியாக தான் இருப்பீங்க. இப்போ வந்து அந்த பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க, இன்னும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், அந்த லவ்ங்கிறது இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஆல்சோ ஸ்ட்ராங்காக இருக்கே. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இந்த சென்ஸ் வந்துட்டு, அதாவது நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்று செய்கிறதுல வந்துட்டு ஒரு சில பீப்புள் ரொம்ப ஜெலஸ் ஆகிறாங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு கசின்ஸோ இல்லை ஃபேமிலி சைட்லேயோ வந்துட்டு இந்த ஒரு லவ்வை நினச்சி ரொம்ப ஜெலஸ் ஆகுறாங்க. சரி, உங்களோட அந்த லவ் வந்துட்டு இட்ஸ் லைக் அ மேஜிக். அதாவது எப்படியோ கனெக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை, பட் சம்வேர் யூ வில் கனெக்ட். ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸில் உங்ககிட்ட ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வழி கிடைச்சா அவங்க மனசில் இருக்கிறத வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. பட் நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பர்சன் தான் வேணும்னு, அவங்களும் ஆசைப்படுறாங்க தான். பட் அந்த ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் சம் கார்மிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக நிற்கிது. நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு லைஃப்பை கொண்டு போகலாம் டுகெதராக, ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுற அந்த டைம்லையோ அந்த அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் திடீர்னு சண்டை போட்டுக்கிறீங்களா, திடீர்னு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஸோ அதுதான் சொல்கிறல, ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி, ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விஷயங்களை பேச போகிற டைமில் வந்துட்டு கரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற அந்த மிடில் பர்சன்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகேங்களா? அவங்க இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நல்லபடியாக பார்த்துக்கணும். சரி, அவங்க மைண்டில் வந்துட்டு ரொம்ப இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் இல்லைங்க, நல்ல ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கணும், நல்ல ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் கொடுக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. மேபி இப்போ கரண்ட்லி அந்த பர்சன் அவங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஷியலில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் மேரேஜ் பற்றி பேசியிருந்தா கூட அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நோ சொல்லியிருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்துட்டு கொஞ்சம் அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ்குள்ளே போகலாங்கிற ஒரு ஒரு கமிட்மெண்ட். எஸ், அண்ட் அந்த பர்சன் இஸ் குவைட் ஆம்பிஷியஸ் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் லவ் அண்ட் ஒரு பக்கம் கெரியர்னு வந்தால் அவங்க கெரியரை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த கெரியர் ஃபார்ம் ஆகியிருக்கலாம். ஸோ கெரியரை எக்காரணத்து கொண்டும் இழக்கக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஒரு தாட், ஒரு கோல்ங்கிறது இருக்கும். சேம் உங்களுக்குமே ஒரு லைஃப் கொடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற பாயிண்டா இருக்கலாம். மேபி உங்க சைடு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மிடில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணலாம். இது ஒரு நல்ல சான்ஸா எடுத்துக்கிட்டு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டே இருந்திருக்கலாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர எதர் நீங்கள் இல்லை அந்த பர்சன் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு வழி வராதா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு செட்டில் டவுன் பண்ணுறதுக்குன்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கு. பட் எஸ், வெரி சூன் வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், என்ன ஒரு டவுட் இருக்கோ அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது அந்த பர்சன் பற்றின கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான பதில் எய்தர் டைரக்ட்லி இல்லை இன்டைரக்ட்லி கிடைச்சிரும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட ட்ரீம்ஸில் வந்துட்டு உங்களோட கரண்ட் சூழ்நிலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீப் ப்ரே பண்ணுங்க. ப்ரேயரை ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கற்பனைகள் நிறையா இருக்குங்க, நிறைய இலூஷன்ஸ் வந்து தெரியுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் கூட எனக்கு பதில் உடனே வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சுன்னா உடனே கோவம் வந்துடும், உடனே வந்து சந்தேகம் வந்துடும். பட் அந்த பர்சன் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு எல்லாம் ரிப்ளை பண்ணிக்கலாம், பொறுமையாக எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறவங்க. ஸோ இது எப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தேர்ட் பார்ட்டி இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு மிகப்பெரிய சேலஞ்சு கொண்டு வரும். பிரச்சனைகளே இருக்காது, எங்கேயோ யாரோ உருவாக்குற பிரச்சனைகளை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆனால் அது அப்படியே பெருசாயிடும். பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பொறுமையாக வந்து சார்ட் அவுட் பண்ணுங்க ரெண்டு பேருமே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லை அவங்க டெஃபினெட்லி ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃபோட மேட்ச் பண்ணி அண்ட் தென் அது ஒரு கைடன்ஸாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.